தேவாவியானவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவருக்கு கனத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி உள்ள இருதயத்தோடு அவரோட பிரசன்னத்துக்கு முன்பாக வருவோமாக. தேவாவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே துதிகளுக்கு பாத்திரர், நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா, இருக்கின்றவரா இருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை விரும்புகிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி. உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் பணிந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் ஆண்டவரே. உமது ராஜ்யம் வருவதாக தகப்பனே, உமது ராஜ்யம் வருவதாக தகப்பனே. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். நீரே துதிகளுக்கு பாத்திரர், நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீரே மகிமையுள்ள தேவன். எல்லா வல்லமை உம்முடையது ஆண்டவரே, எல்லா கணம் உம்முடையது தகப்பனே. Oh, we worship you Lord. உமக்கு மாத்திரமே நாங்கள் ஆராதனை தருகிறோம். உமக்கு மாத்திரமே நாங்கள் கனத்தை தருகிறோம். ஹல்லேலூயா. ஷாலோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். நம் தேவனை எப்பொழுதும் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எருசலேமுக்கு கழுத மேல் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அவரை கொண்டாடினார்கள். ஆமென். நம் மத்தியில வருகிறவருக்கு ஓசனா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். அதுதான் நம் தேவன். ஆமென். ஒன்று நம்ம தெரிந்துக்க வேண்டும், நம் தேவனை ஆராதிப்பது ஒரு நாள் வீண் போகாது. ஏனென்றால் நம் எல்லாம் அவருடைய பொக்கிஷம். அவர் நமக்காகவே எல்லா மகிமையும் இறக்கி வைத்து நமக்காக வந்தார், நமக்காகவே மறைத்தார். ஆமென். அந்த ராஜாதி ராஜாவை நாம் கம்பீரமாக ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக அவர் இருப்பவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுறது முடிக்க தேவ பிரசனம் இந்த இடம் முழுவதும். ஆமென். ஆவியானவர் ஒரு பலத்தை கைத்து கொடுமா. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு கதை இருக்குது. ஜெயோஷபாத் ராஜா, அவர் ஒரு போர் அவருக்கு நேராக வந்தது. அவருக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சார், அவரோட எனிமீஸ் எல்லாமே அவருக்கு விரோதமாக வர ஒவ்வொருவரும் பெரிய பெரிய போர் வீரர்கள், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து கொண்டிருது அவருக்கு நேராக. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு என்ன ஆயுதம் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணார்னா, போர் வீரர்களை முன்னுக்கு அனுப்பல, ஆனால் துதி வீரர்களை முன்னுக்கு அனுப்பினார். ஆமென். துதிக்கிறவங்களை அவர் போருக்கு முன்னுக்கு வச்சாரு. அது மட்டும் இல்லாங்க, அந்த போருக்கு முன்னுக்கு நம்மளாம் ஆயுதங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆனால் அவர் உபவாசம் எடுத்து ஜெபிக்க சொன்னார். அவர் போர் வீரர்களை உபவாசம் எடுத்து ஜெபிக்க சொல்லி போர் அன்னைக்கு அவங்க சண்டைக்கு போலங்க, அவங்க துதி செய்ய போயிருந்தாங்க. போர் பேட்டல் ஃபீல்ட்ல they were worshiping God. அவங்க துதிக்கும் போது அவங்களுக்கு நேராக வந்த ஒவ்வொரு அம்புகளும் முறிந்து போனது. ஆமென். ஆமென். அந்த போர் அவர்களுடைய இல்லைங்க, அது தேவனுடைய போர். ஆமென். ஹல்லேலூயா. இன்று உங்க வாழ்க்கையில எந்தெந்த அம்பு உங்களுக்கு நேராக பாய்ந்து வந்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்க துதிக்க துதிக்க, நீங்க அவரை ஆராதிக்க ஆராதிக்க, உங்களுக்கு நேராக வருகிற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் அது அவிழ்ந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவனை துதிப்போமா? சந்தோஷமாக துதிப்போம். இந்த புதிய நாளிலும் அவர் பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறார். ஆமென். பழையவைகள் ஒளிந்து புதியவைகள் நடக்க, சுகவீனங்கள் சுகப்பெற, பலவீனங்கள் பல பெற தேவன் கிருபை செய்வார். ஆமென். கைகளை தட்டி அவர் துதிப்போமா? Thank you Jesus. ஒரு அற்புதம் செய்வீர் கர்த்தாவே. Thank you Jesus. விசுவாசத்தோடு பாடு. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினார், விசுவாசித்தார், நீதி மட்டும் பாடி. இதை
Thank you Jesus. பழையவை ஒளிந்து புதியவைகள் நடக்க தேவன் கிருபை செய்வார். ஆமென். உங்க வாழ்க்கையில பழையதை நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. Thank you Jesus. பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்திரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடு. Hallelujah, 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 தூக்கி எடுத்திரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடு. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்திரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்திரே. எல்லாம் பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லாம் பலவீனன் பலன் பெற்று Yes Jesus. ஒரு அற்புதம் செய்வார். Hallelujah, hallelujah, தூக்கி எடுத்திரே. Hallelujah, hallelujah, தூக்கி. Hallelujah, 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 தூக்கி எடுத்திரே. Hallelujah, hallelujah, தூக்கி எடு. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. விசுவாசத்தோடு இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. Hallelujah. எங்களை பார்த்த ஆண்டவரே, பிள்ளை என்று அழைத்தீரே, எமக்கு நன்றி. நாங்க தேடி போகல ஆண்டவரே, நீங்க எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பாவங்களை போக்க சாபங்களை நீக்க ஆண்டவரே எங்களுக்காக வந்தீரே, எமக்கு நன்றி. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. Thank you. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. Thank you. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா.
மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் எஸ் ஜீசஸ் எங்களை மறவாத தேவன் அப்பா. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கருமெடுத்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் 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 இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம். எஸ் ஜீசஸ் பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் கண்ணீரை கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம். நான் தேடி போகவில்லை, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் எந்தன் இயேசு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தேடி வந்த தேவனே உமக்கு நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவனே உமக்கு நன்றி. Thank you Jesus. எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்தரப்பா. நன்றி நன்றி. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கைகளை உயர்த்தி சொல்வோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாகாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாகாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். Yes, Jesus. Oh, இயேசுவே, இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரை உயர்த்துவோமா? இயேசுவே, நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ, yes, Lord. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
தேவ செய்திக்கு வருவோம். இந்த உலகத்திலே 2 விதமான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். முதல் மனிதர், தேவனை தேடும் மனிதர்களை பார்க்கின்றோம். தேவனை தேடும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்க்கா, அவங்க மனதிலே ஆண்டவரை தேடும் ஒரு மனிதராக பார்க்கின்றோம். இந்த மனிதர்கள் பல ஆண்டவர்கள் தேடுகிறார்கள், பலவிதமான ரிலிஜனை தேடுகிறார்கள். அவர் உண்மையாகவே தேடுகிறார்கள், மனத்திலே இருந்து தேடுகிறார்கள். அப்படி தேடும் பொழுது பலவிதமான செய்திகளை அவர்கள் மனதிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சமயத்திலே இப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே உண்மையான தேவனை கண்டறியும் பொழுது அவர்கள் தேடின ஒவ்வொரு காரியங்களையும் பழையதெல்லாம் விட்டுவிட்டு புதியவைகளை அவர்கள் பிடித்து கொள்கிறார்கள். அந்த புதியவைகள் என்னவென்றால் அவர்கள் கர்த்தராகிய ஆண்டவரை பிடித்து கொள்கிறார்கள். இது எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் அந்த காலங்களில் இருந்து நாம் சின்ன பிள்ளைகளே, நான் சண்டே ஸ்கூல் போனாலும் சின்ன பிள்ளையிலேயே நான் இது ஆவிக்குரிய ஆத்ம ஆதாயம் செய்ய எங்களுக்கு படித்து கொடுத்தார்கள். நாங்கள் போய் செய்வோம், ஆத்ம ஆதாயம் அங்கங்கே போய் செய்கிறது. அந்த சமயங்களில் பல இந்து ஜனங்களை நான் சந்தித்திருக்கின்றேன், பல இந்து நண்பர்களை சந்தித்திருக்கின்றேன். அவர்கள், நீ ஒரு கிறிஸ்துவன், நீ உன்னுடைய பிலீஃப் அதை நீ வச்சுக்கோ. நான் ஒரு ஹிந்து, அதனால் நான் என்னுடைய பிலீஃபை என்னுடைய நம்பிக்கையை நான் கைப்பற்றி அது நான் விடாமல் பிடித்து கொள்வேன் என்று சொன்னவர்கள் பல பேர் என்னிடத்தில் சொன்னவர்கள். ஆனால் இன்று அவர்கள் இந்த திருச்சபையிலே ஒரு அதிகாரியாக இருக்கிறார்கள் சில பேர். ஏனென்றால் நாங்கள் விடாமுயற்சியோடு அவர்களிடத்தில் இதை பேசுவதனால அவர்கள் தேவனிடத்தில் அறியணும், சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சபையில் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது இப்படி ஒரு தேவன் என்னை நேசிக்கும் இந்த தேவன் இருக்கிறாரா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியப்பட்டு தேவ வசனங்களை அவர்கள் படிக்கும் பொழுது தேவன் அவர்களோடு பேசி அவர்கள் தேவனை அறிந்த ஒரு மனிதராக இருக்கிறார்கள். இன்றும் இந்த திருச்சபையிலே, ஆங்கில சபையிலே பல பேர் தேவனை மறுதலித்தவர்கள் இன்று தேவனுக்காக பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம திருச்சபையிலே, நம்ம தமிழ் சபையிலேயும் சரி, தமிழ் சபையில் கூட அந்த காலங்களிலே கேங்ஸ்டர், அவர் தமிழ் பேசக்கூடியவர், நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் ரொம்ப மூர்க்கமானவர். அவரிடத்துல நீங்கள் போயிட்டு உட்காந்து பேசும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவரோட பேசுகிறது. எனக்கு அவர் அப்படி பேசுவார், எனக்கு அவருடைய நம்பிக்கை அவர் பேசுகிறார். ஸோ எங்களுடைய நம்பிக்கை அப்போ நான் அப்படி அவர் வேலை செய்கிற ஆள். அவர் ஒரு வாட்டி ஒரு சபைக்கு வந்தார், தமிழ் சபைக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் இயேசுவின் சிலுவையை பற்றி பேசி கொண்டிருந்தேன். இயேசுவின் சிலுவை, இயேசுவினுடைய அன்பை பற்றி பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் எப்போ வந்தார்னாக்கா, இந்த சபை துவங்கிவிட்ட பிறகு அவர் வந்தார். அது யார் கூட வந்தார்? என்னுடைய நண்பரோடு வந்திருந்தார். அவர் நண்பர் அழைத்தவர் நம்ம திருச்சபையில் உள்ளவர், நம்ம திருச்சபையில் அந்த ஆதி காலங்களிலே என்னோடு ஊழியம் செய்தவர். அவரும் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாது. ஸோ தேவ வசனங்களை பேசினேன். ஆனால் அந்த புல்பீட்டிலேருந்து இந்த மாதிரி பேசும் பொழுது அவர் வராரு. வந்த உடனே எல்லாம் வந்தாக்கா, லேட்டாக வந்தாக்கா அப்படி உட்காந்து டக்குன்னு உட்காருவாங்க. ஆனால் இவர் உட்காரல. இவர் என்ன செஞ்சாருனாக்கா, நான் அங்கே நிற்கிறேன், ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி அப்படியே பார்க்குறாரு எல்லாத்தையும். இந்த கேங்ஸ்டர்மானுங்க எப்படி ரொம்ப இதாக பார்ப்பாங்கள்ல, அதே மாதிரி பார்த்தாரு. அப்படி பார்த்த உடனே என் மனசில் அப்போ நம்மளாம்
ஃபார்ம் 5 ஆஃப்டர் ஸ்கூல். அனுபவம் அதிகமாக இல்லை. ஸோ இவர் இப்போ பார்க்கும் பொழுது என் மனதில் வந்து ஒரு விதமான பயம் வந்துருச்சு. பயம். ஆனால் வந்து அன்னைக்கு தேவனுடைய கிருபையினால் அந்த பிரசங்கத்தெல்லாம் இப்போ எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வந்தவங்க அனைவரும் கிளம்பிட்டாங்க. இந்த ஆளை தவிர இவர் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறாரு. உட்காந்த இடத்துலையே உட்காந்துருந்தார். என்னுடைய நண்பர் என்ன செஞ்சார், அவர் சொன்னார், ரோலன் இந்த மாதிரி கூட்டாளி வந்திருக்கிறாரு, நீ அவரோட பேசு அப்படின்னு. நான் நினச்சேன் நீ என் கூட வா. எனக்கு அவர் அப்படி இருந்தார், ரொம்ப டஃப்பாக, ரொம்ப சைஸாக இருந்த ஆள். ஸோ அவர் வந்து இந்த வரேன்னு சொன்னவர் அவர் வரல. அவர் போயிட்டார், அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டார் அவரும். இப்போ இருக்கிறது 2 பேர் தான். நானும் என்னுடைய அந்த வந்த புதிய ஆத்மா வந்திருந்தார்ல அவரும், 2 பேர் தான் இருந்தோம். எப்படி இருந்திருக்கும்? எனக்கு உள்ளத்துலலாம் பயம். என்ன பயனாக்கா, பாஸ்டர்மாருங்களில் யாரும் இல்லை, நம்ம தமிழ் சபையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் வந்து இந்த ஆள் வந்திருக்கிறாரு, இவர் என்ன செய்ய போகிறாரே தெரியலையே என்று ஆண்டவர் எடுத்த ஒரு பாரத்தை, அவர் மேலே ஒரு பாரத்தை போட்டுட்டு, என்ன பிரதர் பேச போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இங்கே வேணாம் பிரதர், ரூமில் பேசிக்குவோம் அப்படின்னாரு. அங்கே வந்து ஒரு ரூம் இருந்துச்சு, லைப்ரரி இருந்துச்சு. அங்கே ஒரு லைப்ரரி இருந்துச்சு, அங்கே போயிட்டு பேசிக்குவோம் அப்படின்னாரு. இல்லைங்க பிரதர், இங்கே பேசிக்கலாமே அப்படின்னு. இல்லைங்க, உங்கள்கிட்ட தனிப்பட்ட வேலை பேசணும்னு. நான் நினச்சேன் இந்த ஆள் வந்து எனக்கு ட்ரபிள் கொடுக்க போகிறாரு, இன்றைக்கி எனக்கு அடி விழுவ போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே போனது வந்து நான் கீழே இங்கே உட்காந்த பிறகு அவர்கிட்ட சொன்னேன். அதுவும் அவர் பக்கத்தில் உட்காரல. எனக்கு பையன் பக்கத்தில் உட்காந்தா என்னையை போட்டாருனாக்கா, அதனால் நான் சொன்னேன் அவர்கிட்ட, பிரதர் நீங்கள் அப்படி உட்காந்துங்க, நாங்கள் எப்படி உட்காந்துக்கிறோம் அப்படின்னு. எட்டோம் கொஞ்சம் தூரத்தில். அவர் உட்காந்த பிறகு நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். அவர் உட்காந்தவர் அழுவ துவங்கிட்டார். அப்படியே கண்ணில் அவருக்கு தண்ணி வருது. அவ்வளோ பெரிய உடம்பு, டஃப்பான உடம்பு. ஆனால் வந்து அவர் குலுங்கி அழுகுறாருங்க. அப்போ மனசில் வந்து எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. என்ன தைரியம் வந்துச்சுனாக்கா, இந்த மனுஷன் அழுகுறாரு, ஏதோ ஆண்டவர் தொட்டு இருக்கிறாரு, ஏதோ நடக்க போகுது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் வந்துருச்சு. எனக்கு ஒரு மனிதன் முன்னுக்கு வந்து அழுவும் பொழுது அவன் எவ்வளோ தான் பலசாலியாக இருந்தாலும் அப்போ உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தால் இந்த ஆள் அழுகுறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரிங்க பிரதர் அழுகுறீங்களா, சரி அழுவுங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கை கட்டிக்கிட்டு என் பாட்டுக்கு அவருடைய அழகை பார்த்து கொண்டு இருந்தேன். அழுது முடிச்சுட்டு அப்புறம் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, பிரதர் இது வரைக்கும் நான் என்னுடைய நம்பிக்கையில் நான் வளர்ந்துருந்தேன். எவ்வளவோ கோயில்களுக்கெல்லாம் போயிருந்தேன், எவ்வளவோ ஆண்களோட நான் இந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தேன், எவ்வளவோ பல மதங்களுக்கு மத்தியில் கூட அவங்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆண்டவரை பற்றி பேசுனீங்களே, அந்த ஆண்டவர் வந்து சிலுவையில் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக இறந்து போனார் அப்படின்னு நீங்கள் பேசக்குள்ள, இப்படியே ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு மனசில் நினைக்கும் பொழுது, இப்படி ஒரு அன்பான ஒரு ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்தவராக இருக்கிறார்னு நினச்சி, அதனால தான் பிரதர் அழுதேன். அதனால தான் என்னையால் தாம் பண்ண முடியலை. இவ்வளவு அடிபட்டு ஆண்டவர் இப்படியாக எனக்காக தன்னுடைய பரலோகத்தெல்லாம் விட்டு இங்கே வந்து இறந்து எனக்காக மரித்தாரே, அந்த ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கணும் நான். அதனால தான் அந்த ஆண்டவருடைய அன்பு நீங்கள் பேசும் பொழுது அது என்னை தொட்டு
இன்றைக்கி வந்து அந்த ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அதே ராத்திரியில் அவர் வந்து தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைத்தார். அவருடைய ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டார். ஆல்ரைட். அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவி வந்தாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. நம்ம திருச்சபையில் ரொம்ப நாள் நம்ம காஜான் திருச்சபையில் வந்து அவரும் ஊழியமெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார், அவர் பரலோகம் போயிட்டார். ஆனால் வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் திருச்சபைக்கு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், 2 விதமான மனிதர்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடும் மனிதனாக இருக்கின்றார். இன்னொரு மனிதன் ஆண்டவரை தேடி அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பின்மாறி போனவர்களும் இருக்கிறாங்க. 2 விதமான மனிதர்கள். ஒருவன் மாமிசத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் என்ன எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இயேசுவை அறிந்தவனாக இருக்கலாம். இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்தவனாக இருக்கலாம். ஆரம்ப காலங்களிலே அவர் ஒப்படைக்கும் பொழுது இந்த மனிதர் எப்படிப்பட்டவனாக இருப்பார்? தேவனுக்காக ஊழியம் செய்யும் ஒரு மனிதனாக கூட இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆதி அன்பை இழந்த ஒரு மனிதனாக, அந்த ஆதி அன்பை இழந்து அவன் உலகத்தின் காரியங்களை மும்முரமாக கடந்து செல்ல அவன் முயற்சி செய்கின்றான். உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக அவன் ஈடுபடுத்தி தேவ காரியங்களுக்கு இருந்து வெளியாகி போகின்றான். இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தராகிய ஆண்டவர் மறுபடியும் இழுக்க விரும்புகின்றார். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் ஆண்டவர் மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இழுக்க விரும்புகின்றார். இந்த மலை நேரத்தில் கூட தேவன் ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்றால், இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது அவர் வந்து தேவனுடைய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். அவர்கள் தானே தீர்க்கதரிசின்னு சொல்கிறோம். தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்? ஆண்டவரிடத்திலிருந்து செய்திகளை கேட்டு மக்களுக்கு அவர் சொல்லணும். அதுதான் அவருடைய வேலை. அக்கா அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் வந்து தேவன் சமூகத்திலே அமர்ந்து, கர்த்தார் ஆண்டவரே, எனக்கு நீ இந்த எப்படிப்பட்ட காரியங்களை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் ஜெப சிந்தையில் இருக்கும் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவங்க தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவரிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் இந்த ஆண்டவர் கொடுக்கும் அந்த செய்தியை வந்து மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவங்க தான் தீர்க்கதரிசி. இங்கே ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கின்றோம். இந்த தீர்க்கதரிசி அவருடைய பேரே ஆரம்ப காலங்களிலே அவருடைய பேரை யாரும் அறியாதவர்கள். ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசியானவர் அழைக்கப்பட்டார். ஆனால் அவருடைய அழைப்பை அவர் காலப்போக்கிலே மறந்து விட்டார். அவர் யாருன்னு சொன்னீங்களாக்கா? உங்கள் தேவவசனங்களை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்னு இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது இவருடைய பேர் வந்து அதிகமாக சொல்லப்படுவதில்லை. ஏனெனக்கா அவர் ஆரம்ப காலங்களிலே தேவன் அழைத்து தீர்க்கதரிசி சொல்ல அழைத்திருக்கின்றார். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? காலப்போக்கிலே அவர் இந்த அழைப்பிலிருந்து வெளியாகி, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அழைப்பிலிருந்து வெளியாகி ஒரு ராஜா கிட்ட வந்து ஊழியம் செய்கின்றார். அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா என்றால்,
அவர் நல்ல ராஜா. 16 வயசுலேருந்து அவர் ஒரு ராஜாவாக இருக்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு அந்த பேக்ரவுண்ட் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. 16 வயதில் வந்த ராஜாவானவர் இந்த தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும், அவருடைய வேலை என்ன, இந்த ராஜாவுக்கு கர்த்தருடைய செய்தியை இந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தணும். இந்த இந்த ராஜாங்கத்தை எப்படி நீ ஆள வேண்டும் என்று அந்த ராஜா அந்த தேவனிடத்திலிருந்து செய்தியை கேட்டு இவருக்கு சொல்ல வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார், இவர் இந்த ராஜாவோடு இணைந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை மறந்து விடுகின்றார். அந்த அழைப்பை மறந்தவர் எப்படி என்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தேங்க்ஸ். அவர் எப்படி தன்னுடைய அழைப்பை மறந்திருக்கின்றார். இப்பொழுது நம்ம வருவோம். நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். எப்படி அழைத்தார்? பாவத்தில் இருந்தவங்களை தேவன் நம்மளை அழைத்து ஒரு சமயத்தில் நம்மலாம் பாவத்தில் இருந்தவங்க, பாவத்தில் இருந்தவங்களை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அழைத்தார். எப்படி அழைத்தார்? யாரோ நம்மளுக்கு தேவ வசனங்களை சொன்னார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது ஆவியானவர் நம்மளை இழுத்து கொண்டார். இழுத்து கொண்டு இன்று கிறிஸ்துவராக நாம் இருக்கிறோம். எத்தனை வருஷம் கிறிஸ்துவனுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை கேட்கல, உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு விசுவாசமானது, அந்த ஒரு ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ஆதியின் அன்பு உங்கள் மனதில் இருந்தது. செய்யலாம் ஒவ்வொரு காரியங்களும் இங்கே செய்யும் பொழுது தேவனுக்காகவே நான் செய்வேன் என்று மனசிலே ஒரு உறுதியாக இருந்த அந்த எண்ணங்கள் இன்னும் இருக்கா? நம்மளை ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அப்படி உள்ள ரொம்ப வைராக்கியமாக இருந்த அந்த எண்ணங்கள், அந்த 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 விதமான ஒரு செயல்கள் இன்னும் நம்ம கிட்ட இருக்கா? கேடுங்க. ஆனால் ஆதியிலே அந்த அன்பு இன்னும் அந்த அன்போடு நம்ம இருக்கிறோமா? தேவ ஊழியத்தை அந்த அன்போடு செய்கிறோமா? நம்ம எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு இந்த சபையை கட்டணும். ஆனால் எத்தனை பேர் அந்த ஆதியின் அன்போடு நம்ம இருக்கிறோம்? அழைக்கப்பட்ட அந்த அழைப்போடு நம்ம இருக்கிறோம். அப்போ உள்ள எக்ஸைட்மெண்ட் இன்னும் இருக்கா? அப்போ உள்ள வைராக்கியம் இன்னும் இருக்கா? கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்தவங்களை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி நான் சொல்ல. ஆரம்பத்திலே ரொம்ப வைராக்கியமாக இருந்தவர்கள் இன்று ஒடுங்கி போயிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே வைராக்கியமாக இருந்தவர்கள் இன்று தேவ வசனங்களை வாய் திறந்து பேசக்கூட கூச்சப்படுகிறார்கள். சபைக்கு வராங்க, ஆனால் சபை காரியங்களை ஈடுபாடே இருக்காது. தேவ பிள்ளைகளை நம்ம மனசில் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். இந்த தீர்க்கதரிசியானவர் அழைக்கப்பட்டவர். அவர் மாதிரி நாமும் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்புக்கு நாம் வழிவிட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆரம்ப காலங்களிலே ஊழியத்திலே வல்லமையாக ஈடுபட்டவர்கள். ஆனால் இன்று அந்த வல்லமையெல்லாம் எங்கே போச்சு? இன்று அந்த வைராக்கியமெல்லாம் எங்கே போனது? இன்று ஏன் ஒடுங்கி போயிருக்கிறோம்? நம்மளே நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான். இந்த தீர்க்கதரிசியானவருக்கு
அழைப்பு இருந்தது. தீர்க்கதரிசனம் சொல்ல அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தீர்க்கதரிசியானவர் யாரோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றார்? ராஜாவோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றார். ராஜா என்ன சொன்னாலும் இவரை தலையாட்டணும். எனக்கா ராஜா, அந்த ராஜா என்ன சொல்கிறாரோ இவர் தலையாட்டி ஆகணும். ஒரு தீர்க்கதரிசியின் வேலை அவருடைய வேலை ஆண்டவரிடத்திலிருந்து செய்தியை கேட்டு அந்த செய்தியை வெளிப்படுத்துறது தான் அவருடைய வேலை. நல்ல செய்தியாகவும் இருக்கலாம், கெட்ட செய்தியாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கும் செய்தியானது அந்த அந்த இடத்திலே நல்லது செய்யக்கூடியதாக தான் சொல்லுவார், ஆலோசனை சொல்லுவார். தீர்க்கதரிசி என்ன செய்கின்றார்? தீர்க்க தரிசனம் சொல்லாமல் ஆண்டவரிடத்திலே அந்த அந்த ஆண்டவரிடத்திலே அமர்ந்து அவரிடத்திலே இந்த ஆலோசனை கேட்காமல், அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் அவர் என்ன செய்கின்றார்? இந்த ராஜாவோடு அவர் இணைந்து கொள்கின்றார். ராஜாவோடு இணைந்து கொள்ளும் பொழுது அவருக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கிறது. சாப்பாடு கிடைக்குது, இருக்க இடம் கிடைக்குது, ஒரு அந்தஸ்து கிடைக்குது, ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் இருக்க போகிறேன், இப்படியெல்லாம் கிடைக்குது. ஆனால் என்ன கிடைக்கவில்லை என்றால் தேவன் பேசும் அந்த வார்த்தை இவர் கிடைக்கல. ஆனால் இவர் என்னது? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆலோசனை கூறுபவர். யாருக்கு? ராஜாவுக்கு. நான் இப்போ படிப்போம். ஏசாயா 6வது அதிகாரம் 1-8 வரைக்கும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். முதல்ல பார்க்குறோம், இந்த ராஜாவை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ராஜா யார்? ஜூடா ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராஜா. அது ஒரு ஆண்ட ஒரு ராஜா, நல்ல ராஜா. பல காலமாக இந்த 56 வருடங்களாக 52 வருடங்களாக இவர் இந்த ராஜ்யத்தை நல்லா ஆண்டுகிட்டு வந்தார். ஆனால் கடைசி காலங்களிலே அவருக்கு தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள் செஞ்சினார். அவர் யார் இந்த கடைசி காலங்களிலே விரோதமாக செய்தார் என்றால், அவர் தீர்க்கதரிசியானவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல இவர் மண்டிட்டு தேவன் சமூகத்தில் அவரை காணல. தேவன் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு தெரிய மாட்டேன். ஆனால் இவர் தீர்க்கதரிசி. இந்த கடைசி காலங்களிலே ராஜாவுக்கு ஆலோசனை சொல்ல முடியல. காரணம் என்னென்றால், இந்த தீர்க்கதரிசி தேவன் சமூகத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ளலை. அந்த உணர்வே இல்லாமல் போயிட்டார். எனக்கு அவருடைய உணர்வெல்லாம் எப்படிப்பட்ட உணர்வு? சாதாரண ஒரு மனிதனின் உணர்வு தான். ராசாவோடு நான் இருக்கிறேன், அந்த ராஜா என்னை எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆக இந்த ராஜா என்ன செய்தார்? கடைசி காலங்களிலே செய்யக்கூடாத காரியங்களை செய்துட்டார். இந்த ராஜா இதுவரைக்கும் இந்த ஜூடா ராஜ்யத்தை நல்லா ஆண்ட ராஜா இன்று என்ன எப்படி இருக்கிறார்னாக்கா, ஒரு உடம்பு நோயாளியாக இருக்கின்றார். எப்படி நோயாளியாக இருக்கின்றார் என்றால், தேவன் அவரை ஒரு தண்டனை கொடுத்துட்டார். எனக்கு அவர் செய்த காரியங்கள் எல்லாம் சரிப்பட்டு வர காரியம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக தேவனுக்கு படலை. ஆக தேவன் நினைச்சிட்டார். அவர் லெப்பசி தமிழில் என்ன சொல்லுவாங்க? குஷ்டரோகத்தை அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த ராஜா கடைசி காலம் மட்டும் இந்த ராஜா எப்போ இவர் ஏசாயா எப்போ தீர்க்கதரிசியாக வந்தாரோ
அதிலிருந்து அவர் லெப்பசி, அதாவது இந்த என்னப்பா அது குஷ்டரோகமாக வந்து அவர் சரியாக அரசாட்சி செலுத்த முடியல. அவருடைய மகன் தான் அந்த அரசாட்சியை ஸோ இந்த ராஜா இவ்வளோ நல்ல காரியங்களை செய்த ராஜா, இவர் ஏசாயாவை நல்லா பாதுகாத்து கொண்ட ராஜா இன்னைக்கு இறந்து போகின்றார். தேசம் வசனங்களை படிக்குமா? 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. எப்ப இதை காண்றாரு, என்னத்தை காண்றாருனாக்கா, உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில், அந்த வருடத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, ஏசாயை பற்றி நாம் காதுக்கு வருது, நம்ம படிக்கிறோம். இது வரைக்கும் அந்த ஏசாயை என்ன யோசிச்சுருந்தார்? தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் அவரை பற்றி என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? கொஞ்சம் படித்து பாருங்கள் நீங்கள். ஒன்றும் அவரை பற்றி பெரிய விதமாக ஒன்றும் சொல்லப்படலை. ஆனால் அந்த வருடம் எப்போ இந்த ராஜா இறந்து போனாரோ அந்த சமயத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாருனாக்கா தேவ ஆலயத்தில் இருக்கிறாருங்க. இதுவரைக்கும் அந்த 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 தீர்க்கதரிசியானவர் தேவ ஆலயத்துக்கு போகாமல் அரண்மனையில் இருந்தார். யார் கூட இருந்தார்? ராஜாவோடு இருந்தார். தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையே. அவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லார்னு தேவவசனம் ஒன்று சொல்லலையே. அழைக்கப்பட்டவர், அந்த அழைக்கப்பட்டவரை எப்படியா இருக்கணும்? அந்த அழைப்பை ஏற்று அவர் இருக்கணும். அந்த அழைப்பை கண்ணு கருத்துமாக கவனித்து இருக்கணும். அழைப்பை ஆண்டவர் இந்த அழைப்பை தீர்க்கதரிசியான அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த அழைப்போடு அவர் இருக்கணும். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ராஜா கொடுக்கும் அவ்வளவு சகல காரியங்களையும் அவர் என்ன செய்கின்றார்? அதை அனுபவித்து தேவன் அவருக்கு எது அழைத்தாரோ அதை கம்ப்ளீட்லியாக மறந்துட்டார். ஆனால் இந்த ராஜா இறந்து விட்டார். இந்த ராஜா இறந்து விட்டதுனால அவருக்கு வேறு துணை வேறு யாரும் இல்லை. யார் மேலேயும் அவர் சார்ந்திருக்க முடியல. மக்கள் மேலே சார்ந்திருக்க முடியல. அந்த மந்திரிமார்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க, ஆலோசனை, அவங்க மேலே சார்ந்திருக்க முடியல. அப்போது இவருக்கு அந்த எண்ணம் வருகிறது. என்னன்னாக்கா, நான் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அழைக்கப்பட்டவன் எங்கே இருக்கணும்? தேவன் சமூகத்தில் அல்லவா நான் இருக்கணும். அப்படின்னு அவர் தேவர் சமூகத்தில் போய் அமர்ந்து தேவாலயத்தில் நம்ம வரும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது நம்ம யாரை பார்க்கணும் எவரை பார்க்கணுன்னு வரக்கூடாது. ஆண்டவர் ஒண்டி தான் பார்க்கணும். சரிங்களா? சில பேர் சபைக்கு வந்தாக்கா அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இந்த அவங்கள பற்றி பேசுறது, இவங்களை பற்றி பேசுறது, இந்த லீடரை பற்றி பேசுறது, அந்த சாங் லீடர் அப்படி செய்கிறாரு. இதை தான் நம்ம வருமா சர்ச்சுக்கு? நல்லா செஞ்சு பாருங்க. இது பேசத்தான் நம்ம வரோமா சர்ச்சுக்கு? அதுக்கு வீட்டில் செஞ்சிடலாமே. நல்லதை பேசணும். தேவ வசனத்தில் பாருங்க, நல்லது பேசாமல் இப்போ நம்ம காரியங்களை எந்த ஒரு சபைக்கு நீங்கள் போனாலும், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அந்த சபை இந்த சபைக்கெல்லாம் போனது கிடையாது. எனக்கு ஒரே சபை தான், காஜாங் திருச்சபை தான். அது எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபை தான் இது வரைக்கும் என் சபை. நான் செத்தாலும் இந்த சபை தான். சரிங்களா? ஆக ஏனென்றால் எந்த சபையும் பர்ஃபெக்ட் சபை கிடையாது. எந்த சபையிலையும் நீங்கள் எல்லாம் உத்தம புத்தர்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது.
நம்ம எல்லாம் மனிதர்கள், ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து தான் நம்ம காரியத்தை செய்யணும். அதான் திருச்சபைன்றது. அந்த திருச்சபையில் வந்து தவறுகள் இருக்கும், தப்புகள் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் பொறுத்து நம்முடைய தீம் என்ன தீமா? ஒற்றுமையாக உயர்வோமா? ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செய்யணும் காரியங்கள். அப்போ தான் சபை வளர்ச்சி அடையும். ஆக இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கின்றார்? உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக அவர் ஈடுபடும் பொழுது அவர் தேவ காரியங்களை பற்றி எண்ணமே இல்லை. அப்பொழுது அவரை சார்ந்திருக்கும் அந்த ராஜா அவர் என்ன செய்கிறாரு? இறந்து போகின்றார். இறந்து போன உடனே இவருக்கு யார் மேலேயும் சார்ந்திருக்க முடியல, யார் மேலேயும் சார்ந்திருக்க முடியல. அப்போ தான் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆள், நான் வந்து ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்துக்கின்றார், என்னை தேர்ந்தெடுத்து என்னை ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். இவ்வளவு காலமாக நான் ஒரு உலகத்தின் ராஜாவுக்கு அவர் கீழே நான் இருந்திருக்கின்றேன். ஆனால் நான் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் பேசும் வார்த்தைகளை இவர்கிட்ட சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன். அவருக்கு ஆலோசனை சொல்லலை. இன்றைக்கி அந்த ராஜா வந்து இறந்து போனார். அப்பொழுது தான் இவருக்கு நினைவு வருது அவர் தீர்க்கதரிசி என்று. அப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? தேவ ஆலயத்தில் இருக்கின்றார். தேவ ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணுங்க? தேவனை தேடணும். தேவனை தேடுனீங்களாக்கா நீங்கள் கண்டடைவீர்கள். இதான் வசனம் சொல்லுது. நாம் தேவனை வந்து தேடும் பொழுது தேவன் அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். அவர் நம் கண்களுக்கு காட்சிகளை தருவார். சத்தியத்தை அவர் நம்மளுக்கு உறுதி செய்வார், நம்மளை பலப்படுத்துவார். எங்கே தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவால் நிறைந்த சபையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இன்று தான் சார்ந்திருந்த அந்த ராஜா இறந்து போயிட்டார். அந்த இறந்து போன கையில் இந்த தீர்க்கதரிசியவர் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து அவர் என்ன செய்கின்றார்? நான் அரண்மனையில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, அரண்மனையில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. நான் வந்து இப்போ எங்கே இருக்கணும்? தேவனுடைய சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே நான் இருக்கணும்னு. அப்படி இருக்கும் பொழுது தான் அவர் என்ன பார்க்கின்றார்? அவர் எதை பார்க்கின்றார்? இப்படியாக மனம் திருந்தி தன்னுடைய மனம் வருந்தி தேவன் சமூகத்தை வந்து அமர்ந்து ஆண்டவரே என்று அவர் நினைக்கும் பொழுது அப்பொழுது தான் அவருக்கு ஒரு தரிசனமே வருகிறது. இந்த தரிசனம் ஏன் முந்தி வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஏன் வரலனாக்கா இவர் தேவனோடு சார்ந்தில்லையே, அவர் அந்த ராஜாவோட எல்லாம் சார்ந்திருந்தார். அப்படி தரிசனம் வரலங்க. ஆனால் என்ன தரிசனத்தை பார்க்கின்றார்? அம்மா படிங்கம்மா, 3வது வசனம். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருப்பதை பார்க்கின்றார். இதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுமா, கவனிக்க வேண்டிய காரியங்கள். அவர் என்ன பார்க்கின்றார்? அவர் வஸ்திரங்கள் எப்படி எங்கே இருக்கா? அந்த தேவாலயம் முழுவதாக நிரம்பியிருப்பதை பார்க்கின்றார். அந்த அதிகாரத்தை 2வது வசனம் படிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. பாருங்க, இது ஒரு அற்புதமான காட்சி அல்லவா? அவர் என்ன பார்க்கின்றார்? முதல்ல வந்து பார்க்கின்றார்
ஒரு அற்புதமான காட்சியை அவர் பார்க்கின்றார். முதல் காட்சியை பார்த்தது என்ன காட்சி என்றால், அவர் தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்ததை பார்க்கின்றார். உயரமான சிங்காசனத்தில் அந்த தேவன் உட்கார்ந்திருப்பதை பார்க்கின்றார். உலகத்தின் ராஜா உட்கார்ந்திருப்பதை பார்க்கலையே. ஏனென்றால் இன்று அவர் தேவனோடு சார்ந்திருக்கின்றார். அப்படி சாரும் பொழுது அவர் யாரை பார்க்கிறார்? தேவனை பார்க்கின்றார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? அவர் உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்திலே அவர் இருக்கின்றார். அது முடிந்த பிறகு ரெண்டாவது வருஷம் அந்த அம்மா படித்தாங்க. அப்போ வந்து ஏஞ்சல்ஸை பார்க்கின்றார். ஏஞ்சல் சொரூபீன்கள் என்ற ஏஞ்சலை அவரை பார்க்கின்றார். அப்படின்னாக்கா அவர் சிங்காசனத்தை சுற்றி இந்த ஏஞ்சல்ஸ் இருக்கு. ரெண்டாவது பார்க்கின்றார். மூன்றாவதாக படிங்கம்மா, மூணாவது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அடுத்தது என்ன பார்க்கின்றார்? தன்னை அழைத்த தேவன் எப்படியா இருக்கின்றார் பார்க்கிறார். தன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? ஒரு பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தர்னு வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை தான் இவர் பார்க்கிறார். எப்பொழுது பார்க்கின்றார்? தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? நான் வந்து ஒரு அரசனுக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, அந்த ஊழியை என்னால் ஒழுங்காகவும் செய்ய முடியலை ஆண்டவரே. ஏனென்றால் அவன் அரசன், நான் வந்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தான் என்று தன்னை தாழ்த்தி அவன் பார்த்து கொண்டிருந்தான் இதுவரைக்கும். அந்த ராஜா இறந்த பிறகு என்ன நடந்துச்சு? இன்று எங்கே இருக்கின்றார்? மனம் திரும்பி அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கின்றார். அங்கே இப்படிப்பட்ட காட்சிகளை அவர் பார்க்கின்றார். நம்ம வாழ்க்கையில் வந்து இதாங்க பார்க்கணும். அந்த தீர்க்கதரிசியார் என்னென்ன காரியங்களை பார்த்தாரோ அதை நாமும் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்திய ஜீவியத்தில் நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரா என்று நாம் அவருடைய சமூகத்து முன்பதாக இருந்து பார்க்க வேணும். முதல்ல தேவனுடைய மாட்சிமையை நம்ம படித்தோம், அவர் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார், மாட்சிமை நிறைந்த ஆண்டவர். இரண்டாவதாக அவர் உன்னதமான நிலையை இங்கே நான் பார்க்கின்றோம். உயர்ந்த இடத்திலே அவர் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். ஐசையா இதைத்தான் பார்க்கின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய மகிமையை பார்க்கின்றார், அவருடைய ஆளுமையை பார்க்கின்றார், அவருடைய தேவனுடைய தனித்தன்மையை பார்க்கின்றார், தேவனுடைய பண்புகளை பார்க்கின்றார். எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதுவரைக்கும் இந்த ராஜா ஒரு இந்த உலகத்தின் ராஜாவுக்கு அவர் அடிபணிந்து ஊழியம் செய்யும் பொழுது இதெல்லாம் அவர் பார்க்க முடியல. உலகத்தின் ராஜாவுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க. அவர் ராஜா தான், அவ்வளோதான். ஆனால் மாட்சிமை இல்லை, ஆளுமை இல்லை, அவருக்கு தனித்தன்மை இல்லை, அவருக்குன்னு பண்புகள் இல்லை. இதைத்தான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியார் பார்க்கின்றார். அடுத்தபடியாக 4வது வசனத்தை படிக்குமா. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியானவர் பார்க்கின்றார். என்ன பார்க்கின்றார்? இந்த என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று சத்தமாக இந்த ஏஞ்சல்ஸ் வந்து பேசும் பொழுது, சொல்லும் பொழுது, ஒருவருக்கொருவராக சொல்லும் பொழுது அந்த இடமே அதிர்ந்து போனது.
அதிர்ந்து போன பிறகு அந்த தேவனுடைய பிரசனத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பிரசனமாக இருக்கின்றது. புகையினால் மூடப்பட்டிருக்கு. 6வது வசனம், புகையினால் 4வது வசனம் பாருங்க. கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்படின்னு இங்கே தேவசனம் சொல்லுது. ஆக இத்தனை காட்சிகளையும் இதுவரைக்கும் காணாத அந்த தீர்க்கதரிசி அவர் பார்க்கின்றார். எப்பொழுது அவர் தன்னுடைய மனம் திருந்தி தேவன் சமூகத்திலே வரும் பொழுது இதையெல்லாம் பார்க்கின்றார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் பார்க்கின்றார். பிரம்மாண்டமான பிரசன்னத்தை அவர் பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் சேவிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். இதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்று நம்ம சபைக்கு வருவோம். இத்தனை காரியங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சேவிக்கின்றோம். இப்படிப்பட்ட அழைப்பை அறிந்த அந்த தீர்க்கதரிசியானவர் என்ன செய்கின்றார்? கடைசியாக தேவன் சமூகத்தில் அமர்ந்து இத்தனையும் அவர் பார்க்கின்றார். இத்தனையும் பார்த்தவர், சரி இவ்வளோதான் பார்த்தோம், படம் பார்த்தோம், அப்போ படம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்படி இல்லை. திருச்சபைக்கு வந்தோமா, தேவனை சந்தித்தோமா, தேவன் வசனங்களை கேட்டோமா, அந்த வசனங்கள் நம்ம சமூக தேவனத்தில் வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். நம்ம பாடல்கள் இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். இது பாடல்கள், தேவனுடைய வசனங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறும் பொழுது அது யாரை குறிப்பிடுது என்றால் அந்த தேவனை குறிப்பிடுறது. இது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பலத்தை தருகின்றது. இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் தேவன் நாம் சேவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். முதல்ல சாங் லீடர் சொன்னார், பிரதர், அருமையான சாங் லீடர், இன்றைக்கி நல்லா சாங் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க என்னது, நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பாடும் பொழுது அங்கே ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று சொன்னார். அற்புதங்கள் பாடும் பொழுது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அதான் திருச்சபைன்றது. தேவ வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு மாறுதல் நம்ம வாழ்க்கையில் வரணும். இதான் திருச்சபைன்னு சொல்லும்போது, அதனால தான் இந்த திருச்சபையானது வல்லமையான சபையாக இருக்க முடியும். அப்படி ஒன்றும் நடக்காமல் நம்ம வீட்டுக்கு கை கட்டிக்கிட்டு போகிறோம்னாக்கா நீங்கள் சபைக்கு வந்தே பிரயோஜனம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே. தீர்க்கதரிசியார் என்ன பார்க்கின்றார்? இந்த 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 தரிசனத்தை அவர் பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது இந்த வசனங்களை நான் படிக்கும் பொழுது அது எனக்கு என்ன காண்பிக்க என்றால், ஆண்டவரே, நான் உண்டு சமூகத்திலே ஜெப கூட்டங்களிலும் சரி, சபையிலும் சரி பாடும் பொழுதும் உங்கள் ஊழியத்திலே ஈடுபடும் பொழுதும் உங்களுடைய தரிசனத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலும் நான் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நீ இருக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும். அதாயா என்னுடைய ஜெபம். வேறு ஜெபம் ஒன்றும் கிடையாது. நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் எனக்காக செய்யலை, ஆண்டவருடைய மகிமைக்காக தான் நான் செஞ்சுட்டு போகிறோம். இதைத்தான் முக்கியமான செய்யணும். இதான் திருச்சபையின் வேலை. இதான் திருச்சபையில் செய்யணும். இந்த தீர்க்கதரிசியானவர் இதுதான் அவர் பார்க்குறார். அடுத்தபடியாக நான் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்தவர் பார்த்துட்டு ஐயோ நான் இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு பயந்துகிந்து அவர் ஓடலை. எனக்கு அவர் மனம் திரும்பின ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். அவர் என்ன பார்க்குறாருனாக்கா, சில காரியங்களை அவர் கவனிக்கும் பொழுது அவர் சொல்கின்றார்,
படிங்கம்மா 5வது வசனம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். ஓகே, முள்ளமா படிங்க பிரதர். அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானேன், அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உடல்கள் உள்ள மனிதன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். ஐயோ நான் வந்து அசுத்தமானவன், அசுத்தமான உடல்கள் உள்ளவன். நான் என்ன செய்கிறேன்? என்னை சுற்றியெல்லாம் அசுத்தமானவர்கள் தான் இருக்கிறாங்க. இதை தான் அவர் பார்க்குறார். எப்போ பார்க்குறாருனாக்கா, தேவனுடைய மகிமையை பார்த்த பிறகு தான் அவர் பார்க்குறார். இவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பாவியாக இந்த சமூகத்தில் நான் இருக்கிறேன். இதை தான் அவர் பார்த்தார். படிங்க பிரதர். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். My eyes have seen the king, the Lord of hosts. அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியால் மனம் திரும்பாமல் இதெல்லாம் பார்க்க முடியல. மத்தாத்தோட துத்தம் சரிங்களா? ஆனால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மாட்சிமை, தேவனுடைய பல காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் வருகிறார் தேவன் சமூகத்தில். ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க முடியலையே. ஏன்னாக்கா நான் வந்து எப்படிப்பட்டவன்? அசுத்தமானவன். இந்த பரிசுத்தரை என்னால் பார்க்க முடியலையே, அசுத்தமானவராக இருக்கிறேனே தேவ சமூகத்திலே. பாருங்க, தேவ சமூகத்திலே நான் அசுத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நம்மளாம் தேவ பிள்ளைங்க. நம்ம யாரை பிரதிபலிக்கணும்? நம்ம எண்ணங்களில் யாரை பிரதிபலிக்கிறோம்? செயல்களில் யாரை பிரதிபலிக்கணும்? தேவனை தவிர அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதை தாங்க நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். எவ்வளவு தான் நம்ம பாவம் செய்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே என்னை மன்னினாக்கா, அவர் சொல்ல, சரி உன் பாவம்லாம் மன்னிக்கப்படுது, நீ போயிட்டு வா, இனிமேல் இந்த பாவத்தை செய்யாத. இது தாங்க சொல்கிறார் ஆண்டவர். படிங்க வசனத்தை, 6வது வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பாருங்க, நம்ம ஆண்டவரை பாருங்க. ஐயோ நான் வந்து என்ன லிப்ஸு, பைபிள் படிங்க. அசுத்த உதடுகள், அசுத்த உதடுகள். அப்படின்னாக்கா இந்த தீர்க்க தரிசன சரித்திரத்தை கொஞ்சம் எடுத்து படிச்சிங்களாக்கா, அவன் தீர்க்க இருக்கும் பொழுது பல வார்த்தைகளை அவரை விட்டுட்டார். நல்ல வார்த்தைகள் கிடையாது, ஆசீர்வாத வார்த்தைகள் இல்லை, மக்களை துன்புறுத்தும் வார்த்தைகள், மக்களை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகள், இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இவர் இதெல்லாம் பேசின பிறகு அவர் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் பரிசுத்தர் 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 சொல்லும் பொழுது அவர் என்ன வருது அவருக்கு? என்னால் இனிமேல் இந்த சமூகத்தில் நிற்க முடியாது ஆண்டவரே, நீ ஏனென்றால் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், நீ பரிசுத்த ஆண்டவராக இருக்கிறீர்கள். என்னுடைய உதடு பாருங்கள் ஆண்டவரே, இவ்வளவு நான் பேசி இவ்வளவு அசுத்தமான உதடுகளோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துவ ஜனமே, நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? நம்ம பேச்செல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சரிங்களா? வாய் தொடர்ந்து சாபம் விட்டுறாதீங்க, நாசமாக போ அப்படின்னு விட்டுறாதீங்க. ரைட், வெரி கேர்ஃபுல். நம்ம வார்த்தைகள் என்னென்ன சொல்கிறோமோ அது பிறருடைய ஆவிக்குரிய ரீதியில் அவங்களை
மேலே ஏற்றி விடணும். அவங்கள தாழ்மைப்படுத்தக்கூடாது எந்த ஒரு சமயத்திலையும். சொன்னார், ஆண்டவர் இப்படியாக சொன்னார், என்னுடைய அசுத்தமான அந்த உதடுகளிலே ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசியிருக்கிற ஆண்டவரேன்னு அப்பாவோட நினைவு வருது. எதை பார்க்கும் பொழுது? அந்த பரிசுத்த ஆண்டவரை பார்க்கும் பொழுது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அந்த செரபீம் என்ன செய்கின்றார்? ஒரு இங்கே வந்து என்ன போட்டிருக்குப்பா தமிழில்? ஒரு குரட்டால். ஒரு கோட்டாவில் என்ன எடுத்தார்? நெருப்பு தழலை எடுத்து. அப்படின்னாக்கா இந்த இந்த என்னது அது தலையிலனாக்கா நெருப்பு சாக்கோல் இருக்குல்ல, அது நெருப்பு எடுத்து அவர் எடுத்து என்ன செய்கிறாரு? அவர் வாயில் வைக்கிறார். வாயில் வச்சு அதை வந்து சுத்தப்படுத்துகின்றார். படிங்க பிறகு அந்த கடைசி வசனம் 7வது வசனம். அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்? அக்கிரமக்காரர். சில பேர் கிறிஸ்துவர் பேரை வச்சுக்கிட்டே ரொம்ப அக்கிரமம். இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தேவைதான். அப்படி சொல்லும்போது அவர் என்ன நினைக்கின்றார்? உடனடியாக தன்னுடைய பாவங்களை அவர் உணர்ந்து பாவங்கள் கழுவப்படுகிறது. தேவ பிள்ளைகளை இந்த சமயத்தில் கூட தேவன் சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது முதலாவதாக நம்ம எது நினைக்கணும்னாக்கா, நம்ம நிலைமையை நம்ம உணரணும். நான் முதல்ல சொல்லியிருந்த ஆரம்பத்தில் ரொம்ப பேர் கிறிஸ்துவில் அப்போ இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப உற்சாகமாக இருந்தோம். இன்றைக்கி அந்த உற்சாகமெல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த வசனங்களை கேட்கும் பொழுது நம்ம நிலையை நம்ம உணரணும். நம்ம அதே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறோமா? இவர் ஏசாயா என்ன செய்தார்? அவர் தன் நிலைமையை உணர்ந்தார். அவர் கண்டிஷன் அவர் உணர்ந்தார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது எதை உணர்ந்தார்? இந்த இவ்வளோ பேசினே இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிளென்சிங் வேணும், ஒரு சுத்தப்படுத்துதல் வேணும் அப்படின்னார். அப்படி நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவருக்கு அந்த காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் வாழ்க்கையை சுத்தம் செய்கின்றார், விடுதலை தருகின்றார். இந்த பால நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் சிறிது சிந்தித்து பாருங்கள். கடைசியாக 8வது வசனத்தில் தன் வாழ்க்கையே மாறிப்போனதை தீர்க்கதரிசி நினைக்கின்றார். எப்படி மாறிப்பட்டது? 8வது வசனம் படிங்கப்பா. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஓகே, ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? தீர்க்கதரிசிக்கிட்டேயே சொல்கிறாரு. தீர்க்கதரிசியாரே உன்னை அழைத்தேன், ஆனால் உன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அதெல்லாம் மாற்றி விட்டுட்டேன். அசுத்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டுட்டேன். இன்றைக்கி நீ தேவன் என் சமூகத்திலிருந்து என்னுடைய காரியங்களை நீ பார்த்தாய், என்னுடைய மகிமையை நீ கண்டாய். ஆக அவரிடத்திலே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வந்து எனக்காக யார் போக முடியும் அப்படின்னு அவர்கிட்டயே ஒரு கேள்வி கேட்குறார். தேவ ஜனமே, தேவன் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார் என்று. எனக்காக யார் போவாங்க அப்படின்னு. அடுத்தது படிங்க.
என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்புறம் இவர் என்ன சொன்னார்? அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எப்போ இந்த புத்தி அவருக்கு வந்துச்சு? தேவனை சந்தித்து தேவனை மறுபடியுமாக தேவனை மனதில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் இப்போ ரெடியாக இருக்கிற ஆண்டவரே, உனக்காக உன் காரியத்துக்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கின்றார். தேவஜனமே, சிறிது நேரம் சிந்திச்சு பார்ப்போம். சபையில் பல காரியங்கள் இந்த வருடத்தில் நடக்கப் போகிறது. நல்ல காரியங்கள் நடக்கும். அதே சமயத்திலே பல காரியங்கள் சபைக்கு எதிர்மாறாக கூட நடக்க இருக்கிறது, நடக்க போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே நம்ம விசுவாசத்தை எங்கே இருக்க போகின்றது? தீர்க்கதரிசியானவர் முதல்ல தேவனுடைய மகிமையை பார்த்தார், தேவனுடைய மாட்சிமையை பார்த்தார், தேவனுடைய நிலைமையை பார்த்தார், தேவனுடைய ஆளுமையை பார்த்தார், அவருடைய தனித்தன்மையை பார்க்கின்றார், அவர் பண்புகளை பார்க்கின்றார், தேவனுடைய பிரசன்ஸை பார்க்கின்றார், பிரம்மாண்டமான பிரசன்னத்தை அவர் பார்க்கின்றார். அவர் தன்னுடைய மனதிலே எதை அறிந்துகிட்டார் என்றால், இப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும், என் பாவங்களை கழுவணும், என் பாவங்களிலிருந்து விடுதலை ஆகணும். விடுதலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் சொல்கின்றார், இந்த விடுதலையை நான் வைத்திருக்கக்கூடாது. எனக்காக விடுதலை கொடுக்கல, மற்ற பிறருக்காக விடுதலை கொடுக்க ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும். நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. நீ எங்கே என்னை அனுப்புகிறீங்களோ அப்போ நான் உங்களோடு போகிறேன் ஆண்டவரே என்றார். ஆக இந்த மாலை நேரத்திலே முக்கியமான நம் ஆண்டவருடைய மகிமையை பாருங்கள். தேவன் வல்லமையாக, நாம் எப்பொழுது தேவன் சமூகத்திலே அமர்ந்து அவர் வல்லமையை தேடும் பொழுது, அவரை தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று தேவவசனம் சொல்லுது. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை கண்டடைவார். அது மட்டுமல்லாமல் தேவன் நம்மளாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. பாவங்களை மன்னித்து தேவன் நம்மளை பயன்படுத்த விரும்புவார். நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தேவன் சமூகத்தில் இருப்பீங்க. சேர்ந்து நம்ம திருச்சபையை கட்ட இந்த வசனங்களை படியுங்கள். தேவன் நல்லவராக இருக்கின்றார், அவர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம எல்லோருமாக எழுந்திருத்து இந்த மாலை நேரத்திலே செய்த செய்தியை சிறிது நேரம் எண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாம் கண்களை மூடியவாறே சிறிது நேரம் தேவன் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடலாம். ஹல்லேலூயா தேவன், ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாம் கண்களை மூடியவாறே அங்கெங்கேயும் பார்க்காமல் தேவன் சமூகத்திலே அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் மோல ஒரு பரிசுத்தர்னு ஒரு பாடலை பாடினீங்க. அந்த பாடலை திருப்பியும் பாடுங்க. Hallelujah Jesus, Hallelujah Jesus. Sing the song again. ராஜாவே என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய
ஏசாயா தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய மகத்துவங்களை பார்த்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்டார். தன் வாழ்க்கையை மறுபடியுமாக தேவன் சமூகத்திலே ஒப்படைத்து, ஆண்டவரே, நான் என் அசுத்தமானவன், என்னுடைய உதடுகளெல்லாம் அசுத்தமாக இருக்கின்றது, இதை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, தேவன் சமூகத்திலே அவன் கதரும் பொழுது ஆண்டவர் அவனை சுத்தப்படுத்துகின்றார். சுத்தப்படுத்தி அவரை ஊழியத்திற்கு அனுப்புகின்றார். அவர் மறுபடியுமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய் என்று அனுப்பும் பொழுது பிறகு ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த அவருடைய சரித்திரம் மறுபடியுமாக நமக்கு அவர் பல காரியங்களை சொல்லி பல ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவசனத்திலே இந்த சமயத்தில் கூட தேவ ஜனமே நம்ம தேவ ஜனமாக வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த சமயத்தில் கூட இந்த வசனங்களை பார்த்தோம், இந்த காரியங்களை எல்லாம் சந்தித்தோம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஒன்றும் இல்லாமல் திரும்பாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள் தேவன் சமூகத்தில். ஓ, தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் செய்யும் காரியங்கள், அவர் பரிசுத்தர் என்று மறுபடியுமாக அவர் நம்ம உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை வைத்து பல காரியங்களை செய்ய விரும்புகின்றார். நம்ம அந்த காரியங்களை உணர்வோம் நம்ம மனதிலே. ஹல்லேலூயா. என்னை வைத்து ஆண்டவர் பல காரியங்களை செய்வார். இது மட்டுமாக நான் சும்மா இருந்து விட்டேன், இது மட்டுமாக நான் ஒன்று செய்யாமல் கலந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த சமயத்தில் கூட இந்த வசனத்தின் மூலமாக நான் சமூகத்திலே இருந்தே பல காரியங்களை செய்ய எனக்கு அந்த விடுதலை தருமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனிடத்திலே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் தாமே அந்த எந்தெந்த தடங்கள் இருக்கோ அத்தனையும் தேவன் அவிழ்த்து போடுகின்றார். ஹல்லேலூயா. இந்த தடங்களை எல்லாம் அவர் முறியடிக்கின்றார். முறியடித்த பிறகு உங்களை உயர்த்துவார், உங்களை பல காரியங்களுக்குள்ளாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே பேசுவோம். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே பேசுவோம். ஹல்லேலூயா. சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் சமூகத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் சமூகத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த இடத்தை மூடிக்கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை உணருங்கள். இந்த மழை நேரத்திலே கூட ஹல்லேலூயா. நீ ஆண்டவர், நீ ஆண்டவர், நீ ஆண்டவர், நீ ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 மெய்யாகவே இந்த மாலைவேளை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, மனந்திரமான வாழ்க்கையிலே தேவன் எப்படி இந்த ஐசாயோட வாழ்க்கையில் கிரியை செய்தாரோ அப்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. நம் தேவன் சமூகத்தை அதிகமாய் சேரும் பொழுது அந்த தரிசனங்களை காணும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நாம் தரிசனங்களை காண்போமாக, ஒரு தரிசனங்களை பெற்றுக்கொள்வோமாக. தேவனத்தை நெருங்கி சேரும் பொழுது தேவனுடைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொரு உள்ளத்திலும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிதாவே, நாளில் பேசும் வார்த்தைக்காக நன்றி. அங்கிள் ரோலனுக்காக ஜெபிக்கிறேன். தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு நாளிலே அவர் வந்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு டெடிகேட்டட் லைஃப், அர்ப்பணம் பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போவதற்கு ரோடு பேசுறீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை ஆசிர்வதிங்க, குடும்பத்தில் ஆசிர்வதிங்க, பேரப்பிள்ளை ஆசிர்வதிங்க, செய்ய ஊழியர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் கையில் உயர்த்தி வண்ணமாக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென்.